வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து ஒரு ஸ்டைலிஷான டிஷ் கடாய் பன்னீர். இந்த கடாய் பன்னீர் வந்து நல்லா சப்பாத்தி கூடயும் போகும், நல்ல ரைஸ் கூடயும் போகும். ஃப்ரைட் ரைஸ், மஷ்ரூம் ரைஸ் அந்த மாதிரி எந்த ரைஸ் பண்ணலாம். நல்ல ஒரு திக் கிரேவியாக இருக்கும். பன்னீர் கேப்சிகம் எல்லாமே கொஞ்சம் கிரன்ச்சியாக இருக்கும். பன்னீர் சாஃப்டாக இருக்கும், கேப்சிகம் நல்லா கிரன்ச்சியாக இருக்கும். அதனால ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். எப்படி பண்ணது பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். நம்மளோட கடாய் பன்னீருக்கு வந்து என்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாய் பன்னீர் மசாலா பண்ணிக்கணும் நம்ம. அதனால் வந்து ஒரு 3 ஸ்பூன் தனியா, இந்த மாதிரி முழு தனியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முழுசாக மிளகாய் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி கிடச்சுன்னா வந்து நீங்கள் அதே எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படி இல்லைன்னா நான் வந்து அதுக்கு பதிலாக இந்த மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், அது போட போகிறேன். அது கூட வந்து நார்மல் மிளகாய் போட்டுக்க போகிறேன். ஒன்றே ஒன்று போடுறதுனால காரம் நிறைய ஆகிடும்ட்டு. ஒரு அரை ஸ்பூன் மிளகு, ஆக்சுவலாக அரைக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. இது அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. சோம்பு எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, ஒரு 4-5 இந்த மாதிரி லவங்கம். லவங்கத்துக்கு பக்கத்தில் வந்து ஏலக்காய் உள்ளே இருக்கிறது மட்டும் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஏலக்காய் சீட்ஸ் கிடைக்கும், அதை எடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுப்போம். மெயினாக வந்து நமக்கு பன்னீர் வேணும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பன்னீர் எடுத்திருக்கேன். அதை 3 அப்படி கட் பண்ணிவிட்டு நல்லா இந்த க்யூப் சைஸில் இப்படி கட் பண்ணி போடணும். இந்த மாதிரி நல்லா ஒரு க்யூப்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சின்னதாக வேணால் போட்டுக்கலாம். யூஸ்வலாக கடாய் பன்னீரில் கொஞ்சம் நல்லா பன்னீர் இல்லை க்யூபாக நல்லாயிருக்கும். இந்த சைஸில் நான் கட் பண்ணி வச்சுப்பேன். அது கூட வந்து நமக்கு வெங்காயம், அப்புறம் இந்த மாதிரி குடமிளகாய், கேப்சிகம், ரெட் பெப்பர், க்ரீன் பெப்பர் அண்ட் எல்லோ பெப்பர், இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் வந்து 2 எடுத்து வச்சுருக்கேன். இப்படி 2 பக்கம் கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இதை நீங்கள் 4ஆக கட் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த ஷேப்பில் வந்துடும். அதை நம்ம பிரித்து எடுத்துக்கணும். இந்த இப்படி பிரித்து எடுத்தோன்னா நமக்கு இது மாதிரி வரும். கடாய் பண்ணிருக்கு இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சரி, இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஆனியனை உள்ளே இருக்க பீசஸ் வந்து நீங்கள் வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக வரும்போது அது போட வேண்டாம், அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இல்லைன்னா நீங்கள் வந்து அதே தொக்கு பண்ணுறதுக்கு அரிஞ்சு வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே இங்கே அரிஞ்சு வச்சுக்கலாம். நான் இது அப்புறமா யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் அதை அப்புறமா பண்ணேன். இந்த மாதிரி உள்ளே வரதை வந்து நீங்கள் அரிஞ்சு வச்சுக்கலாம். நம்ம தொக்குக்கு என்ன வேணுன்னா வந்து ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்குனது, அது கூட வந்து தக்காளி, ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கேன், அதையும் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட வந்து 2 இஞ்சி துண்டு, 2 பூண்டு, இது 4த்தையுமே நல்லா வதக்கிட்டு மிக்சியில் போட்டு நான் நல்லா அரைச்சி எடுத்துகிற போகிறேன் தொக்கா இருக்கிறதுக்கு. ஏன்னா கடாய் பன்னீருக்கு வந்து எதுவுமே முழுசாக இருக்கக்கூடாது, நல்லா ஒரு தண்ணியாக கிரேவியாக வரும். நல்லா அதே சமயம் தண்ணி ஊற்றக்கூடாது, நல்லா திக்கான கிரேவியாக இருக்கணும். ஆனால் எப்பவுமே நம்ம தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றி பண்ணணும். நம்ம இந்த இதில் இது நல்லா திக் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுப்போம். இப்படியே வந்து நான் எப்படி இந்த குடமிளகாய் வந்து கட் பண்ணுறதும் காட்டுறேன். நான் முன்னாடி வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வரும்போது நம்ம அப்படி சைடுக்காக கட் பண்ணி எடுக்கலாம். பீசஸ் கிடைக்கும். நல்லா இதை நம்ம ஈஸியாக வந்து க்யூவாக போட்டுக்கலாம். இப்படி எடுத்துட்டோம்னா விதையை எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி பீசஸ் வந்து பார்க்கறச்சு உங்களுக்கு 4ஆவோ இல்லை 2ஆவோ போடலாம். உங்களுக்கு எப்படி வேணும். 4 போட்டால் கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி வந்தால் கரெக்டாக இருக்கும். இப்படி தான் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுப்பேன். ஃபஸ்ட் வந்து நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் வந்து இந்த மசாலாலாம் வந்து நம்ம இங்கே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பேன் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து லேசாக ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டு இதெல்லாம் வறுத்துக்க போகிறேன். நான் ஒரு 2-3 மினிட்ஸ் தான் வறுத்துக்கணும். நல்லா வெங்காயம், இந்த குடமிளகாய், அப்புறம் கொஞ்சம் கடைசியில் போடுறதுக்கு கார்னிஷ் பண்ண கொஞ்சம் ஒரு 4-5 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட பன்னீர். இது வந்து நம்ம கடைசியாக போட போது பச்சையாக போடணுன்றதுக்காக நான் இப்போயே வந்து முதல்ல கொஞ்சம் வதக்கி எடுத்து வச்சுக்கிறேன் தனியாக. ஃபஸ்ட்டு வந்து முந்திரி பருப்பு நம்ம வறுத்து எடுத்துடலாம். அதனால் அது மட்டும் ஒரு 4 முந்திரி பருப்பு கார்னிஷ் பண்ணுறதுக்காக போட்டுருக்கேன். கடைசியில் அது லேசாக எடுத்துகிட்டு மற்ற வெங்காயம் மற்ற எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த குடமிளகாவை போட்டு வதக்கலாம். எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு 2-3 நிமிஷம் தான் வந்து வதக்குறோம். இங்கே வந்து நம்மளுடைய ட்ரை மசாலாலாம் அந்த டைமில் வதக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு எண்ணெய் ஊற்றாமல் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுப்போம். ஆற வச்சு இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். சின்ன மிக்சியில் போட்டு நல்லா நம்ம பவுடரை அரைச்சி வச்சுக்கலாம். இதை இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வெங்காயம் குடமிளகாய் நல்லா வந்து வதங்கி வருது. அதனால இந்த மாதிரி கருப்பாக வருது மேலே. இந்த டைமில் நம்ம பன்னீரையும் போட்டு வதக்கலாம். வேறு எதுவும் போடல, சும்மா கொஞ்சோண்டு நெய் ஊற்றி இல்லை எண்ணெயை ஊற்றிக்கலாம். நீங்கள் சும்மா வதக்கி வச்சுக்கலாம். நம்ம பச்சை வாசம் போகுது. இப்பவே அது பார்க்க அழகாக இருக்குது. இந்த காம்பினேஷன் தான் வந்து அந்த கடாய் பன்னீருக்கு வந்து மெயின்.
இந்த மாதிரி பன்னீர் க்யூப்ஸ் வர்றது, இந்த கலராக வர்றது வந்து நல்லா இருக்கும். கடாய் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த மஞ்சள் இந்த சிவப்பு மிளகாய் கிடைக்கலன்னா வெறும் பன்னீரும் பச்சை கடலை மிளகாய் போட்டு பண்ணுங்க. அப்போ நல்லா இருக்கும். பன்னீர் வந்து ரொம்ப ஹார்டாக ஃப்ரை ஆகணும். இந்த மாதிரி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். சும்மா இப்போ வந்து நம்ம இந்த வெங்காயம் தக்காளி சொன்னாலும் நான் நல்லா வதக்கிட்டு ஒரு பேஸ்ட்டாக பண்ணணுன்ட்டு, அதனால் அதை வந்து நம்ம ஒரு மூடி எண்ணெய் ஊற்றி தனியாக அதை பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் காயட்டும். அதுக்கப்புறமா வந்து 2 துண்டு இஞ்சி பூண்டு அதை போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் லேசாக வதங்கின அப்புறமா எல்லாமே சேர்த்து அரைக்க தான் போகிறோம். அதனால் கொஞ்சம் பெருசாக இருந்தால் எல்லாம் பரவாயில்ல. இந்த பீசஸ் பெருசாக இருந்தால் பரவாயில்ல. இந்த மாதிரி கொஞ்சம் இஞ்சி பூண்டு வந்து லேசாக வதக்கிட்டு வெங்காயத்தையும் போட்டு வதக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளியும் போட்டு அதையும் வதக்குங்க நல்லா. இதனாலும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம் ஆறிடுச்சு. நான் இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். மிளகாய் வேணால் அப்படி 2ஆக உடச்சி விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் சீக்கிரம் அரைப்படுறது. நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் அரைச்சா நமக்கு நல்லா இந்த மாதிரி பவுடர் ஆகிடும். அது மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இதில் 1-2 பார்ட்டிகல்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். கொஞ்சம் குறை இருந்தால் தான். இந்த பவுடர் நம்ம அப்புறமா போட போகிறோம். இது தனியாக எடுத்து வச்சுக்கேன். இப்போ வந்து இந்த டைமில் நமக்கு வெங்காயம் தக்காளியும் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதை நான் ஒரு பிளேட்டில் கொட்டி வைக்கிறேன். இதை ஆறட்டும். அப்புறம் நம்ம இதையும் வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு ட்ரை பேஸ்ட் பவுடர் பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம இதை வெட்டாக ஒரு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அதான் நம்ம கடாய் பன்னீரோட கிரேவி. அதனால் அது நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இதை பிரித்து விடுங்க, ஆறும் நல்லா சீக்கிரமாக. இது வந்து இப்போ ஆறிடுச்சு. நான் வந்து மிக்சியில் போட்டுக்கிறேன். நம்ம அப்படியே அரைக்கலாம். இல்லைன்னா வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம எப்படியும் கிரேவி கொஞ்சம் தண்ணி வேணும். அதனால் சும்மா ஒரு 2 ஸ்பூன் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா இந்த மாதிரி வந்திருக்கு நமக்கு. நான் வந்து தக்காளி அப்படியே தோலோடு தான் போட்டிருக்கேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நல்லா தக்காளியை வந்து சுடுதண்ணில் ஊற வச்சு தோலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு பண்ணலாம். விதையை கூட எடுத்துகிட்டு பண்ணலாம். வேணா நம்ம யூஸ்வலாக வந்து மொத்தமாக யூஸ் பண்ணாலும் அப்படியே முழு தக்காளியை போட்டுக்கலாம். நான் எனக்கு அதான் பண்ண போகிறேன். இப்போ வந்து இங்கே ஒரு மூடி எண்ணெய் மட்டும் கொஞ்சம் ஊற்றிட்டு அது கூட நெய் ஊற்றிக்க போகிறேன். டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக, நம்ம கிரேவி நல்லா இதுவாக வரணுன்றதுக்காக. நீங்கள் ரொம்ப டயட் கான்ஷியஸாக இருந்தால் இந்த எண்ணெய் வந்து நீங்கள் நெய் அவாய்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஸ்பூன் நெய் அதை ஊற்றியாச்சு. மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்து வச்சுங்க. அதையும் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறேன். நமக்கு வேறு ட்ரை ஐட்டம்ஸ் அவ்வளோ கிடையாது. அதனால் ஃபஸ்ட் மிளகாத்தூள், அது கூட வந்து இந்த மசாலா பவுடர் இருக்குல்ல, இப்போ அதையும் போட்டுடலாம். ஏற்கனவே நம்ம வறுத்துருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் இதெல்லாம் வறுக்க வேண்டாம். சும்மா ஒரு 1 மினிட் ரொம்ப நேரம் விட்டா தீஞ்சிடும் பவுடர்லாம். நெடி அடிக்க ஆரம்பிச்சிடும் வேறு. அதனால் அதை போட்டுட்டு லேசாக கலரிட்டு நம்ம இந்த இது அரைஞ்சி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுக்கோம். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நமக்கு தெரியும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு எல்லாம் வந்துருக்கு. தொக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு தெரியும் நமக்கு. ஸோ இதை கழுவி ஊற்றுற மாதிரியே நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்ற வேணாம், அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலரி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு நம்ம வந்து உப்பு போடல, அதனால் இப்போ உப்பு போட போகிறேன். நான் ஒரு 1.25 ஸ்பூன் போடுறேன். நான் ஒரு தேவைக்கேற்ப ஊற்றுக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து நம்ம 1.25 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். அப்புறம் வேணால் சாப்பிட்டு பார்த்து போட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த பொடியெல்லாம் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். அப்புறம் ரொம்ப திக்காகிட போகுது. அதனால் இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம். நான் மொத்தமே 1/2 கிளாஸ் எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றுறேன். நான் இன்னும் கொஞ்சம் ஊற்றி விட்டுறேன். மொத்தம் 1/2 கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் தண்ணி. அதே போதும். ஏன்னா நமக்கு வந்து நல்லா திக்கான தொக்கா கிரேவியாக வேணும். அதில் அது கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு எப்படி வேணும் இந்த கலரை பொறுத்து. இதே கலர் கொடுத்துக்கு அப்படி இல்லைன்னா கொஞ்சம் போடலாம். நம்ம லேசாக கலர் பவுடர் போட போகிறேன். நான்
கொஞ்சோண்டு சும்மா 2 துளி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலா வந்து கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. ஒரு 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாமே பண்ணி வச்சாலே ஏற்கனவே பன்னீர், குடமிளகாய், வெங்காயம் அது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் எதுவுமே வந்து வேகக்கூடாது. நல்லா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும் இந்த வெஜிடபிள்ஸ்லாம். அப்புறம் பன்னீர் கூட வந்து ரொம்ப ஹார்டாகிடும், ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நல்லா புரட்டி எடுக்கணும் இதில் மசாலாவில். இந்த டைமில் வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு வந்து நம்ம க்ரீம் போட போகிறோம். நான் வந்து இந்த டபுள் க்ரீம் போட போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் போட போகிறேன் நான். இது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் விட்டுடலாம். இல்லைன்னா வந்து இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கொஞ்சம் தயிர் கூட போட்டுக்கலாம். வேணாம், ஃப்ரெஷ் க்ரீம் போட நல்லாயிருக்கும். இந்த மசாலாக்கு போடுவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த டைமில் நம்ம ஒரு ஸ்பூன், 1/2 ஸ்பூன் போடலாம். நெய் போடலாம். நெய் ஆர் பட்டர் போடலாம் உங்கள் விருப்பம். ஏன்னா இது வந்து ஒரு ரிச் கிரேவி. அதனால் வந்து நம்ம இது மாதிரி டெக்கரேட் பண்ணுறோம். கேஷ்யூ நட்ஸ் போடுறோம், கொஞ்சம் நெய் போட்டு நான் டெக்கரேட் பண்ணுறோம். எப்போயாவது அக்கேஷ்னலாக தான் சாப்பிட்றதா, இது ரெகுலராக சாப்பிட்ற ஃபுட் கிடையாது. அதனால் அதில் போட்டுக்கலாம். இல்லை ஸ்லோவில் வச்சு கூட கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். நம்ம ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம். இது கடைசியில் ஊற்றி கூட கார்னிஷ் பண்ணுவாங்க. இப்போ போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். க்ரீம் போட்டு அடுப்பில் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. போட்டுட்டு ஒரு கலர் கலரிட்டு அதை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் ஆன அப்புறமா இப்போ வந்து நம்மளுடைய நல்ல சூடான சுவையான கடாய் பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு தொட்டு அது கூட நம்ம ஏற்கனவே வந்து முந்திரி பருப்பு வறுத்து வச்சுக்கோங்களா, அதை கொஞ்சம் போட்டு கார்னிஷ் பண்ணிட்டேன். அழகாக இருக்கும் பார்க்க. வேணா நீங்கள் வந்து இன்னொரு க்ரீம் கூட வந்து கொஞ்சம் இப்படி மேலே தூவிக்கலாம் உங்களுக்கு விருப்பம் தான். எல்லா மசாலாவும் போட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். அந்த டைம் மட்டும் தான் நமக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். மற்ற எல்லாமே வந்து வதக்கிட்டு நம்ம ஈஸியாக அரைச்சிடலாம். அதனால் கடாய் பன்னீர்ன்றது வந்து ரொம்ப கஷ்டமான டிஷ் இல்லை, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கேற்ற இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் கரெக்டாக. அதனால் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.